அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். செல்போன் ஒழுக்கங்கள் நம் அனைவருக்கும் தேவையான சில வழிகாட்டல்கள் இந்த செல்போன் ஒழுக்கங்கள் என்ற தொடரிலே அடங்கியிருக்கிறது. நிச்சயமாக நான் குறிப்பிட்டு வருகின்ற ஏதேனும் அம்சங்கள், தன்மைகள் நிச்சயமாக உங்களிடத்தில் இருக்கலாம், உங்கள் நண்பர்களிடத்தில் இருக்கலாம், என்னிடத்தில் இருக்கலாம், ஏன் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர்களிடத்தில் கூட இருக்கலாம், அல்லது கல்வி பயிலுகின்ற மாணவர்களிடத்திலும் இருக்கலாம். இந்த சிறு தொடரினுடைய நோக்கம் இது போன்ற ஒழுக்க மீறல்களை நாம் களைவதுதான் இதனுடைய நோக்கம். சில உறவுகள், சில சகோதரர்கள் இப்படியும் இருக்கிறார்கள். ஏதேனும் அழைப்பு வந்தால் அந்த அழைப்பை ஏற்று விடுவார்கள். அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு பொத்தானை அழுத்தி காதில் வைத்து கொண்டு அவர்கள் வேறு யாரிடத்திலோ பேசி கொண்டிருப்பார்கள். நாம் காத்திருப்போம் காத்து கொண்டே இருப்போம். திடீரென்று ஒரு 4 நிமிடத்திற்கு பிறகு, 5 நிமிடத்திற்கு பிறகு நம்மிடத்திலே உரையாடுவார்கள். பிறகு அவங்க வேறு எது பக்கமாவது கவனத்தை திசை திருப்புவாங்க. வேறு ஏதாவது யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட வேலை வாங்கிட்டு இருப்பாங்க, அல்லது கடையில் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்க, வேறு யார்கிட்டையாவது பேசுவாங்க. இதுவும் ஒரு அப்பட்டமான ஒழுக்க மீறல்கள் தான். உங்களால் தொடர்ந்து பேச முடிந்தால் பேசுங்கள், இல்லை என்றால் நீங்கள் வேலையில் இருந்து விடுபட்டதற்கு பிறகு பேசினால் இருவரும் தங்களுடைய பேச்சை தொடரலாம். ஒரு இனிமையான ஒரு நட்பு தொடரும் என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள், என்னிடத்திலும் இந்த குணம் இருக்கிறது, உங்களிடத்திலும் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.